கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். சங்கீதம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆதரவு என்கிறது நமக்கு அநேக நேரங்களில் கிடைக்கிறது அல்லது அது கிடைக்காமல் போகிறது. நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன ஆளுங்கள்லாம் நம்ம பார்த்துக்க மாட்டாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லா காரியத்தையும் நான் செய்கிறேன்னு சொன்னவங்கெல்லாம் நம்ம மறந்துடுவாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம மறக்கிறது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆபத்து நேரங்களில் நமக்கு உதவி செய்ய அவர் எப்போதும் வல்லவராக இருக்கிறார். நம்ம எப்போதும் அவர் கைவிடுகிறதே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 6ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தர் நோய் கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபத்து நாட்களில், நெருக்கத்தின் நாட்களில், நெருக்கப்படுகிற காலங்களில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய நெருக்கத்திலேருந்து நம்ம விசாலமான காரியத்துக்குள்ளே கொண்டு போகிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அவர் ஆலயத்திலிருந்து, அவர் சந்நிதியிலிருந்து, தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு உண்டான நெருக்கங்களில் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் கூப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நெருக்கப்படுகிற நாட்களில், நேரங்களில், காலங்களில் நமக்கு அநேகர் நமக்கு உதவி செய்ய முடியாமல் வராமல் இருப்பாங்க. முடியாமல் போய்விடும். கர்த்தரே சில காரியங்களை தடை பண்ணுவார். அப்படிப்பட்ட தடை பண்ணுகிற காலங்களில் தடை பண்ணி அவர் நமக்கு உதவி செய்வார். தடைகளை ஏற்படுத்தி அவர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே நம்ம சோர்ந்து போகாதபடி, கர்த்தர் நம்மை கைவிட்டார் என்று சொல்லாதபடி, கர்த்தர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். என்னுடைய வேண்டுதலை கேட்பார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அபய குரல் கிட்டார், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி நான் அபயமிட்டும் போது தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அவருடைய சமூகத்தில், ஆலயத்திலிருந்து என்னுடைய சத்தத்தை கேட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே வசனத்தில் என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார். என் கூப்பிடுதலுக்கு அவர் சந்நிதியில் போய், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சத்தத்தை கேட்டார். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர். நீங்கள் அமைதியாக இருந்து மௌனமாக இருந்து ஜெபம் பண்ணால் கூட அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறவர். அன்னால் இருதயத்தில் ஊற்றி விட்டால் வாய் மட்டும் அசந்தே தவிர சத்தம் வெளியே வரவில்லை. ஏலி பார்த்து சொல்லுகிறார், எவ்வளோ நேரம் நீ குடி போதையினால் வெறித்திருப்பாய், உன் குடியை விட்டு உன்னை விலக்கு என்று சொன்னார். ஆனால் அன்னாள் சொல்லுகிறார், நான் மனக்கிலேசமுள்ள சரி, நான் எதுவும் குடிக்கவில்லை, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விட்டேன் என்று சொல்லுகிறார். உதடுகள் அசைந்ததை தவிர சத்தம் வெளியே வரவில்லை. அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் சத்தம் போடாமல் ஜெபித்தா கூட அந்த ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் உண்டாகிற நெருக்கங்கள், வெளியே சொல்ல முடியாத காரியங்கள் இருக்கும். எல்லா காரியத்தையும் எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது. எல்லா பிரச்சனையும் எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது. சில காரியங்களை மனசில் வச்சே நம்ம ஜெபம் பண்ணிகிட்ருப்போம். அநேகர் ஜெபிக்காதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க மனசில் வச்சு அந்த காரியத்தை குழப்பிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதை சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அவங்க சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபங்களை கேட்கறதுக்கு, அப்படிப்பட்டவருடைய அவர்களுக்கு ஆறுதல் தருகிறதற்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறதற்கு இன்றைக்கு வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் ஜீவனோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் கவலைப்படாதீங்க. நம்முடைய நெருக்கத்திலேருந்து
நாம் கூப்பிடும்போது நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ரட்சிக்கப்படாமல் ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதிருப்பீர்களானால் நீங்களும் ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய நெருக்கத்திலே நீங்கள் கூப்பிடும்போது உங்களுக்கு ஆண்டவர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். ஜலப்பிரவாகம்னா தண்ணியில் அடித்து கொண்டு போகிற ஜலப்பிரவாகம். அது அப்படியே தண்ணி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் அந்த வெள்ளம் வரும்போது இடிந்து விழுகிறத நாம் டிவியில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் மனிதனுடைய மூச்சுக்குள்ளே அந்த தண்ணி போகும், மூக்குக்குள்ளே தண்ணி போகுமானால் அந்த தண்ணி மனுஷன் மூழ்கி போடுவானால் அவனுடைய ஜீவன் போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனம் சொல்லுது, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். இன்றைக்கு அநேகருடைய ஜலப்பிரவாகம், கண்ணீராகி ஜலப்பிரவாகம், பிரச்சனையாகி ஜலப்பிரவாகம், போராட்டமாகி ஜலப்பிரவாகம், இதிலெல்லாம் கர்த்தர் நம்மை கை நீட்டி, அவர் கையை நீட்டி நம்மை தூக்கி விடுகிற ஆண்டவராக இருக்கிறார். நீ அப்படியே அமிழ்ந்து செத்துப்போன்னு சொல்லி விடுகிறவர் அல்ல, நம்மை கை நீட்டி அவர் நம்மை தூக்கி விடுகிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17ஆம் வசனத்தில், என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருக்கும் என்னை பாய்க்குரலுக்கும் என்னை விடுவித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். உங்களை இந்த ஊரில் விட்டு துரத்தினோம், குடும்பத்தை விட்டு துரத்தினோம், உங்களை விட்டு உங்கள் ஊழியத்தை விட்டு இந்த ஊரை விட்டு துரத்தினோம், இப்படியெல்லாம் சிலர் நினச்சிட்ருப்பாங்க. கவலைப்படாதீங்க. அவங்க உங்களை காட்டிலும் பலவான்களாக இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. அவங்க உங்களை காட்டிலும் பணம் உள்ளவர்களாக இருப்பாங்க, பயப்படாதீங்க. உங்களை காட்டிலும் அவர்கள் ஆள் பலம் உள்ளவர்களாக இருப்பாங்க, பயப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்கிறது, என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். காரணம் இல்லாமல் பகைப்பாங்க. நீங்கள் நன்மை செய்தால் கூட உங்களுக்கு தீமை செய்வாங்க. நீங்கள் நன்மையே நினைத்திருந்தால் கூட உங்களுக்கு தீமையான காரியத்தை நினைத்து உங்கள் பேர் இந்த பூமியில் இல்லாதபடி அடித்துலான்னு நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17ஆம் வசனம் சொல்கிறது, என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பாய்க்கர்களுக்கும் என்னை விடுவித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். 18ஆம் வசனம், என் ஆபத்து நாள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். 41ஆம் அதிகாரம் ஏசாயாவை நாம் பார்க்கும்போது நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நீ பார்ப்பாய், அவர்களை ஓடி போவார்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் அதை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 41ஆம் அதிகாரம் ஏசாயா 11ஆம் வசனம், இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோடு போராடின தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, நெருக்கப்படுகிற நாட்களில் நம்முடைய நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நம்ம விடுவிக்கிறார். நாம் அவருக்கு நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார். ஜலப்பிரவாகம் போன்ற சூழ்நிலைகளில் அவர் நம்மை கை தூக்கி விடுகிறார். நம்மை காட்டிலும் பலவான்களாக இருக்கிற நம்முடைய சத்துருக்களுக்கு அவருடைய எல்லா கிரியைகளுக்கும் கர்த்தர் நம்ம விலக்கி காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் 17ஆம் வசனம், என்னிலும் அதிக பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆதரவாக இருக்கிறார். உன்னை யார் எதோனாலும் பண்ணலான்னு சொன்னாலும் கவலைப்படாதீங்க. இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளை நம்புங்க. அதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் மாற மாட்டார், அந்த வார்த்தைகள் மாறாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 19ஆம் வசனத்தில், அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். நெருக்கப்படுகிற காலங்கள், ஒடுக்கப்படுகிற நேரங்கள், மரண கட்டுகள், பிரச்சனையான சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறா இருக்கிறார். நம்மை கை தூக்கி விடுகிறவர்களாக இருக்கிறார். ஜலப்பிரவாகம் போன்ற சூழ்நிலைகள் வந்தாலும் அதிலிருந்து நம்மை தூக்கி கை நீட்டி நம்மை தூக்கி விடுகிறவர்களாக இருக்கிறார். நமக்கு விரோதமாய் பலத்த சத்துருக்கள் வந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் நம்மை அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆபத்து நாட்களிலே நமக்கு எதிரிட்டு வருகிறவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்பி
நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். 19ஆம் வசனத்தில் அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாக இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். இப்போதும் ஆண்டவர் தப்புவித்தார், இனியும் தப்புவிக்க வல்லவராகிறார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இந்த ஆண்டவர் எப்போவுமே நமக்கு மாறாதவராக இருப்பார். அவரை நம்புங்க. யாரும் உங்களை கைவிட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் கைவிட மாட்டார். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சங்கீதக்காரன் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல நீர் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர், எங்களுடைய நெருக்கத்தில் எங்களுக்கு உதவி செய்கிறீர், நாங்கள் உங்கள் நோய் கூப்பிடும் போதெல்லாம் எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர். ஆண்டவரே, ஜலப்பிரவாகம் போன்ற சூழ்நிலை எங்களை கை தூக்கி விடுகிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக வருகிற சத்துருடைய கிரியைகளுக்கெல்லாம் எங்களை விலக்கி காக்கிறீர். எங்களை விசாலமான இடத்துல கொண்டு வந்து எங்கள் மேல் பிரியமாக இருந்தபடி நாள் விடுவிக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதியும். அவருடைய நெருக்கங்கள் எல்லாம் மாறட்டும், அவருடைய பிரச்சனைகள்லாம் மாறட்டும். ஆண்டவர், இதை ஒளிபரப்பி கொண்டிருக்கிற ஜாய் டிவி நிறுவனத்தை ஆசீர்வதியும். நிறுவனருக்கு நல்ல சுகம் நல்ல தாரும். பணிபுரிதான தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கனம் துதி மகிமெல்லாம் நமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காலையும் மாலையும் கிருபையை ஈந்தி கண்மணி போல காத்து வந்தீ. காலையும் மாலையும் கிருபையை ஈந்தி கண்மணி போல காத்து வந்தீ. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தீ, ஆத்துமாவை தினம் காத்து வந்தீ. ஆபத்து நேரத்தில் அடைக்கலம் தந்தீ, ஆத்துமாவை தினம் காத்து வந்தீ. என் பாடல் இயேசுவுக்கே. இயேசுவை பாட ஏழையார் பெற்ற பாக்கியமே. 7 ஸ்வரங்களால் இயேசுவை பாட ஏழையார் பெற்ற பாக்கியமே.